Hi friends, welcome back to Birla's Parvai. நம்ம கார் வந்து வாங்கணும் அப்படிங்கிறப்போ பர்பஸ்க்கு கரெக்டாக கார் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மாக வந்து இருக்கணும். மோஸ்ட்லி உங்களோட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அப்படின்னா ஒரு 7 பேருக்கு தேவையான ஒரு காராக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து மேபி ஒரு 5 சீட்டர் போய் வாங்கிடுவீங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியிலே 4 பேர் தான், ஆனால் ஒரு 7 பேர் ஒரு காரை வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான செலெக்ஷன் வந்து நிறையா நீங்கள் கார் வாங்கும் போது நடக்கும். அப்போ ஒரு 7 சீட்டர் தான் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு எம்பிவி அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகும். அப்போ எம்பிவியில் இருக்கிற கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த எம்பிவியில் இந்த பர்டிகுலர் காரை நம்மளால் வெளியே எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட கியாவோட கேரன்ஸு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ டிரைவ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காரோட யூசர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் சபரி வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ மிஸ்டர் சபரி கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போது. இந்த கேரன்ஸை 15,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காரு. இது வந்து ஒரு டீசல் வேரியண்ட். அப்போது எவ்வளோ மைலேஜ் வந்து வருது, வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கியாவோட சர்வீஸ் சப்போர்ட் வந்து எப்படி இருக்குது, இந்த எல்லா டீட்டெயிலும் அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து நம்ம வாங்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு கிவ் அவே கொடுக்கறது வழக்கம். ஸோ இன்றைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு ரெய்னி சீசன். அப்போது காருக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மாதிரி மைல்டான ஸ்மெல் வந்து இந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து க்ரஷ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் இது. ஸோ இதை இப்படி எடுத்தோன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி டின் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் இப்படி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து இது உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட அந்த பபுள் கம்மோட ஸ்மெல்லு வேற லெவலில் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ரெய்னிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பர்ஃபெக்டாக இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க, பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி. இதை நம்ம கெஸ்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இப்போ நம்ம காரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கார் வாங்கும்போது உங்களோட மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸை ஒரு ரேபிட் ஃபயராக வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 2 சாய்ஸ் கொடுப்பேன். நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இதுவா அதுவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டக்குன்னு சொல்லணும். போலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்யூவி இல்லை 7 சீட்டர் இல்லைன்னா எம்பிவி, நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? எம்பிவி. ஓகே. எம்பிவியில் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக்? மேனுவல். எம்பிவியில் பெட்ரோல் ஆர் டீசல்? டீசல். கேரன்ஸ் ஆர் கிறிஸ்டா? கேரன்ஸ். கிறிஸ்டா ஆர் ஹை கிராஸ்? கிறிஸ்டா. i20 ஆர் பலினோ? i20. கேரன்ஸில் 6 பேர் தான் போக முடியுமா இல்லை 7 பேர் கூட போகலாமா? 7 பேர் போகலாம். எர்டிகா வெர்சஸ் கேரன்ஸ்? கேரன்ஸ். ஐஎம்டி ஆர் ஏடி? ஐஎம்டி. ஹுண்டாய் ஆர் கியா? கியா. ஃபீச்சர் ஆர் சேஃப்டி? சேஃப்டி. பெர்ஃபார்மன்ஸ் ஆர் சேஃப்டி? பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளே டப்புன்னு உங்கள் மைண்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு இந்த யூசர் வந்து என்ன ஆன்சர் அவர்கிட்ட இருக்குங்கிறது தான் இந்த திஸ் ஆர் தேட்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் கேரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அப்கிரேட் ஆகி தான் வந்திருப்பீங்க. நம்ம சேனலில் கூட உங்களோட i20யோட யூசர் ரிவ்யூ வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இப்போ i20 ஐ திங்க் நீங்கள் கொடுத்துட்டீங்களா இல்லை அதை அப்படியே இதை ரீப்ளேஸ் பண்ணிச்சா? இல்லை, i20 இருக்கு. இது வந்து அடிஷ்னலாக ஒரு கார் ஃபேமிலிக்காக. ஓகே, சூப்பர். அப்போ ஒரு 7 சீட்டர் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதா இல்லை அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கார் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதா? i20 இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து ஃபேமிலி எல்லாருமே போக முடியாது இல்லையா, குட்டிஸும் ஜாஸ்தி வீட்டில், ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால ஒரு 7 பேர் கம்பல்சரி போகிற மாதிரி தான் தேவை. ஸோ 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகணுன்றதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணுற போது தான் கேரன்ஸை சூஸ். ஓகே, சூப்பர். அப்போ இந்த எம்பிவி அப்படிங்கிறது இன்னொன்று எஸ்யூவிலையும் ஒரு 7 சீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த ஒரு எம்பிவிக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? வண்டி வாங்கணும் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்யூவி அந்த மாதிரி டைப்பில் தான் போகணும் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த கான்செப்ட்டுக்கு நான் யோசிக்கவே இல்லை.
அப்படின்னும் போது எம்பிவி அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக தானே இருக்குது. அதனால் ஒரு எக்ஸ்யூவி வாங்கணுன்ற ஒரு பிளான் தான் இருந்தது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து போய் உட்காந்து பார்க்கும்போது செட் ஆகலை எனக்கு. அதுதான் ப்ராக்டிக்கலாக தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அதாவது தேர்ட் ரோ வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. கண்டிப்பாக அதுதான் மெயின். தேர்ட் ரோ தான் வந்து எங்களுடைய ஒரு மெயின் க்ரைட்டேரியா வச்சுருந்தோம். ஏன்னா நிறைய வண்டியில் வந்து தேர்ட் ரோ வந்து சரியாக இருக்காது. டிகாலும் போயிருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய வண்டியில் போயிருக்கோம். பட் ஆனால் தேர்ட் ரோ செட் ஆகலை. சரி எக்ஸ்யூவிலையும் நல்லா இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் எக்ஸ்யூவிலையுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு எஸ்யூவி அப்படின்னு நீங்கள் பார்த்த விதத்தில் எந்தெந்த கார்லாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹுண்டாயில் i20 இருக்கிறதுனால அல்கசார் போனேன். ஓகே, அல்கசாருமே அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கார்பியோ அது போயிருந்தோம். அப்புறம் அதிலே எக்ஸ்யூவி 700 அதே இதில் போயிருந்தோம். பட் ஆனால் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ரோ வந்து அந்த கம்ஃபர்ட் இல்லை. ஓகே ஓகே, கிட்ஸ் உட்காரலாம், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைன். இப்போ ஒரு எம்பிவி அப்படிங்கிறதா நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்போ எம்பிவிங்கிறப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப க்ரூக்டான ஒரு மார்க்கெட். அதாவது ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் சேலுமே வந்து கம்மி தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எர்டிகா இருக்குது, XL6 இருக்குது, இல்லை உங்களுக்கு இதில் வந்து கேரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு மஹேந்திராவில் நீங்கள் எடுத்த டைமில் மராசோ ஸ்டில் புக்கிங்கில் இருந்திருக்கும், மராசோ இருந்தது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டா இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஒரு எம்பிவி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து XL6 போயிருந்தோம், நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டா பார்த்துருந்தோம், அப்புறம் மொராசோ போயிருந்தோம். இது இந்த வண்டி தான் மெயினாக பார்த்தது. ஸோ இதில் தான் ட்ரையல் பார்த்துருந்தோம். பட் ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எனக்கு அந்த தேர்ட் ரோ கம்ஃபர்ட்டு எனக்கு மெயினாக அதுதான் ஃபோக்கஸ்ன்றதுனால எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரன்ஸ் பார்த்தோம். எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக தான் கேரன்ஸே பார்த்தோம். பார்த்தா கேரன்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் கேரன்ஸ் கடைசியாக ஃபைனல். ஓகே, இப்போ நீங்கள் XL6 பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ XL6ஐயும் கேரன்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா தேர்ட் ரோ வந்து நமக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருந்தது? கண்டிப்பாக வந்து XL6ஐ விட கேரன்ஸில் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நான் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்னோட மேக்ஸிமமாக 6.2 நான் ஹைட்டு. ஸோ நான் வந்து பின்னாடி உட்காந்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தேர்ட் ரோவில் கேரன்ஸில் நான் உட்காந்து போகிற அளவு தான் இருந்தது. என்னன்னா அதில் கொஞ்சம் ரிக்ளைன் ஆப்ஷன் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் கன்வீனியன்ட்டு. ப்ளஸ் வந்து செகண்ட் ரோ அட்ஜஸ்டபுளாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு முட்டி இடிச்சா கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்களேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளிட்டு கூட உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் கேரன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து ஃபைன். இப்போ நீங்கள் கேரன்ஸ் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்த கேரன்ஸ்குள்ளே பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோமா, இந்த பெட்ரோல் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் இந்த டீசல் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க? பெட்ரோல் ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருந்தது. டீசலில் வந்து அது கொஞ்சம் கம்மி தான். அந்த இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் உள்ளே வரதான் செய்யும். பட் ஆனால் ஹுண்டாயோட அதான் ஹுண்டாய் குரூப்போட இன்ஜின் அப்படின்னும் போது அது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இல்லை. ஸோ தட் அதனால் வந்து பெட்ரோல் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸு தான். ஆனால் நான் போனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து அஃப்கோர்ஸ் மைலேஜ் தான். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக கொடுத்தது. 6 to 7 தான். அவங்க சொன்னதே வந்து 10 தான் சார் வரும் அப்படின்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 6 to 7 தான் வரும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் டீசலில் போனது. ஓகே, இப்போ டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த 7 பேரை இழுக்கிற அளவுக்கு அது சஃபிஷியண்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் பெரிய ஒரு இதுவாக இருக்காது. கண்டிப்பாக அந்த 7 பேர் புஷ் பண்ணோம். பட் ஆனால் அது ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் அதுக்கு நான் போகல. ஓகே, இப்போ இந்த டர்போவோட காம்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பெட்ரோலோட டர்போ இல்லை, டர்போவோட காம்போ நான் போகல. ஏன்னா வந்து நான் பெட்ரோலே அந்தளவுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஷனாக கூட கொஞ்சம் தான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். சரி பெட்ரோல் போகலாமா அப்படின்ட்டு. பட் ஆனால் டீசல் தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருந்தது. அதனால் நான் டர்போ போகல. ஏன்னா பெட்ரோலே கம்மியாக தான் தருவோம், மைலேஜ் தருவோம் போது டர்போ போகல. பவர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதை விட டீசல் போயிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜ் ப்ளஸ் அந்த பவர் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது போய். ஓகே, இப்போது இந்த டீசலில் மேனுவல் இருக்குது, ஐஎம்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏடி இருக்குது. ஓகே, நீங்கள் ஐஎம்டி பிக் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் ஏடியை ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏடி வந்து இதுலேருந்து ஒரு பட்ஜெட் தான். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 50 to 80,000 கிட்ட எக்ஸஸாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ரீசன் அது. ஸோ ரெண்டாவது வந்து ஐஎம்டி போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ தான் நான் வந்து ஐஎம்டி இருக்கிறது வந்து நான் வந்து பார்த்தேன் நான். ஸோ தட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக நான் அப்போ தான் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மேனுவல் வரல அப்போ. ஸோ ஜஸ்ட் வந்து டீசலில் பார்த்திங்கன்னா அவங்க ஐஎம்டி இருக்குது, ஏடி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஏடியில் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் அதிகமாக போகிறதுனால நம்மளுக்கு இதுவே மேனுவல்லேருந்து ஐஎம்டியே பட்ஜெட் அதிகம் தான். ஸோ அதனால் ஐஎம்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கியர் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ கிளச் இருக்காது அப்படின்னாங்க.
சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெக்கானிக் கிட்டேயும் கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கியர் பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் சேஞ்சஸ் தான் இருக்கும், ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஐஎம்டி பிக் பண்ணேன். ஓகே. இப்போ இதுவையும் கிறிஸ்டாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்டாவோட அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுலேருந்து கொஞ்சம் ஒரு மார்ஜினல் சேஞ்சஸ் தான் இருக்குன்றது தான் எனக்கு ஒன்று. அதை விட இது வந்து கொஞ்சம் கம்மி தான். டைமென்ஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான் இது கிறிஸ்டா விட. பட் ஆனால் வந்து கொஞ்சம் மார்ஜினலி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் வைஸாக நம்ம இதை திங்க் பண்ணும்போது 22 அண்ட் அபோவ் கிறிஸ்டா போயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வேரியண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு அதோட கம்மியாகவே வரதுனால நான் இந்த வண்டி ஓகே. இப்போ நீங்கள் பிக் பண்ணது என்ன வேரியண்ட்டு? உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட் எவ்வளோ வந்தது? இது வந்து பிரஸ்டீஜ் ப்ளஸ்ன்ற ஒரு வேரியண்ட். இது வந்து ஆன் ரோடு வந்து 18 lakhs வந்தது. ஸோ இப்போ கரண்ட்டாக ஏதாவது அப்டேட் இருக்கா காஸ்ட்டில்? இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் அதனால் வந்து இப்போ வந்து ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷனல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, ப்ளஸ் மேனுவலும் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் டீசலில். ஸோ இப்போ இந்த காரில் இன்க்ரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காருக்கு உள்ள ஒரு எல்டர் மேபி உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், அவங்க ஏறி இறங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த வண்டி வாங்கினோடனே நான் வந்து சைடில் இந்த கீழே ஒரு பெடல் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து வீட்டில் பெரியவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஏறும்போது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஒரு நார்மலான ஒரு காரில் ஜஸ்ட் அப்படியே ஏறி உட்கார மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகேவாக தான் இருக்குது, அது ஏறுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கிரஸ்ன்னும் போது நம்ம ஏறுறதுக்குமே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய ஒரு இப்போ உங்கள் ஹைட் வந்து 6.2 இருக்கீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா, இல்லை இந்த அப்பர்ச்சர் சைஸ் வந்து ஓகே தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து மற்றவங்கள போய் பழகி போச்சு. அதனால வந்து I20க்குள்ளேயே போயிருக்கீங்க. I20க்குள்ளேயே போகும்போது எனக்கு வந்து இது வந்து பெரிய இதுவாக இல்லை. ஓகே. ஸோ ஈக்குவலாக அப்படியே போயிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது I20 விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் MPV அப்படின்னா இந்த ப்ராக்டிகாலிட்டியில் இந்த பூட் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நோ பூட் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 206 liters வந்து உங்களுக்கு இதோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ லக்கேஜ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு 7 பேர் போகும்போது இதில் எப்படி உங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும்? லக்கேஜ் வந்து 7 பேர்னும் போது நம்ம கிட்ஸோட சேர்ந்தது தான் அந்த 7 பேர் இருப்பாங்க. ஸோ கிட்ஸை வந்து நாங்கள் கடைசியில் ஒரு 2 பேர் வந்து இங்கே இந்த சைடில் போட்டு இந்த சீட்டை வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. அதாவது ஃபுல்லாக லோடு இருந்துச்சுன்னா இந்த சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் ரிக்ளைன் ஆப்ஷனை இது கொஞ்சம் இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ராலிஸ் வைக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அந்த ட்ராவல் பேக்ஸ் வந்து இங்கே மேலே அடுக்கிக்கலாம். பெரிய ட்ராலியே இங்கே வைக்கலாம். ஸோ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை. ஐ திங்க் உங்களுக்கு எஸ்யூவின்னு நீங்கள் பார்க்குறத விட இந்த MPVல இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இதை விட ரொம்ப நேரோவாக வந்து உங்களுக்கு இருக்கும். லேப்டாப் பேக் வைக்கிற அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக அப்படி தூக்கி விட்டீங்கன்னா ஒரு ட்ராலியை நீங்கள் வைக்கிற மாதிரி கூட ட்ராலி வைக்கிற மாதிரி இருக்கும் அதில். ஓகே ஃபைன். இப்போ ஒரு 7 பேர் இந்த காரில் நீங்கள் போகும்போது, அதாவது 7 பேருங்கிறது இன்க்ளூடிங் கிட்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கிட்ஸ் வந்து இந்த 3rd ரோவில் உட்கார்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் கிட்ஸ் வந்து போவாங்க. ஃப்ரண்ட்டில் உட்காரணுவாங்க, பேக்கில் உட்காரணுவாங்க. ஃப்ரண்ட்டில் வரணும் போது மடியில் அப்படியே தான் உட்கார வச்சுப்போம். ஸோ பேக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க பேக்கில் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்பாங்க. சில டைம் வந்து இதை நாங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படி லக்கேஜ் வைக்கும் போது சில டைம் நாங்கள் லக்கேஜ் மேலே கூட தூங்கிடுவாங்க, அப்படியே மேலே படுத்துப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இது வரைக்கும் ஃபீல் ஆகலை. இன்கேஸ் பெரியவங்க யாராச்சும் உட்கார்ற மாதிரி இருந்தாங்கன்னா பின்னாடி நாங்கள் ஒருத்தர் தான் உட்காரப்போம். ஒருத்தர் உட்காந்துப்பாங்க, மீதி வந்து லக்கேஜ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடல்ட் வந்து இன்கேஸ் ஒரு 3rd ரோவில் உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக் வந்து என்னவா இருக்குது? பின்னாடி உட்காரும் போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அதான் சொன்ன மாதிரி அந்த ரிக்ளைன் ஆப்ஷன் அதெல்லாம் இருக்கும்போது லக்கேஜ் வச்சதுக்கப்புறம் கூட நம்ம ரிக்ளைன் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லக்கேஜ் மேலே சாஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீயாக தான் உட்கார மாதிரி தான். ஓகே. லெக் ரூம் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுது. ஓகே ஃபைன். இப்போது 3rd ரோவில் உட்காந்துருக்கும் போது இந்த பாடி ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே. ஏன்னா முக்கியமாக 3rd ரோவில் நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். ரொம்ப தூக்கி போடுற மாதிரி இருக்கும், இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கும் அவங்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த காரில் எப்படி இருக்குங்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபீட்பேக்? கண்டிப்பாக பாடி ரோல் இருக்குது, இந்த வண்டியில் பாடி ரோல் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா பின்னாடி உட்காரவங்க கூட சொல்லுவாங்க ரொம்ப கட் பண்ணி ஓட்டாதடா, ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பாடி ரோல் இருக்குது இருக்குது. ஸோ அந்த ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டெச் போகும்போது தான் அது கூட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 50 kilometers to 100 kilometers தான் போகிறோம்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப லாங் போகிறோம், ஒரு 6 hours 7 hours ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களோ நடுவில் இருக்கவங்களோ மாறி உட்காந்துக்கணும் ஒரு பிரேக்கில். ஓகே. அப்புறம் இப்போ நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த மிடில் ரோவோட கம்ஃபர்ட்
இந்த ஒரு எம்பிவியில் ஐ மீன் கேரன்ஸில் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம 2 பேர் உட்காந்துருக்கிறோம். நான் ஒரு வெல் பில்ட் அடல்ட்னு சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் லீனாக இருக்கீங்க. பட் ஸ்டில் ஏன் சைஸுக்கே ஒரு ஆள் நடுவில் உட்கார்ற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அப்போ 3 பேர் உட்காந்து போகும்போது இந்த சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? மெயினாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சீட், அதாவது மிடில் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே யாருக்குமே இருக்காது. இது வரைக்கும் யாருமே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக சொன்னதே கிடையாது. எல்லாருமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. மேபி நடுவில் வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் ஆனால் அதுதான் அந்த இதுலேயுமே அந்த ரிக்ளைன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுவும் பெரிய ஒரு இதுவாக தெரியல. மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஹெட்ரெஸ்ட் ஆமாம் நடுவில் சென்டரில் கிடையாது இல்லையா, ஸோ அதனால அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் ஃப்ளோர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீங்கள் கால் வைக்கிற அளவுக்கு முன்னாடி நல்ல ஒரு கேப்புமே வந்து. ஆமாம், நம்ம சென்டரில் உட்காந்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு பம்ப் ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது இதில். ஓகே. ஸோ லெக் ரூம் அப்படிங்கிறது இந்த ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ உட்காரும் போது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லெக் ரூம் சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது தான். ஏன்னா லெக் ரூம் பற்றி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேபி சென்டரில் உட்காரவங்களுக்கு மட்டும் அந்த ஏசி ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காலை இந்த பக்கம் ஒரு கால் அந்த அப்படி வச்சுட்டு உட்கார மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 2 சீட்டுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஹெட் ரூம் பார்த்தாலும் நீங்கள் 6'2" இருக்கீங்க, உங்களுக்கு மேலே நல்ல எனக்கே நல்ல ஒரு கேப் இருக்கு, 6 அடி கேப் இருக்கு. அதனால ஹெட் ரூமுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. இப்போ இந்த ஏசியோட த்ரோ இப்போ வந்து நம்ம 1ல தான் வச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு இங்கிருந்துமே ஒரு நல்ல த்ரோ கிடைக்குது, ஃப்ரண்ட்ல இருந்தும் ஒரு நல்ல த்ரோ கிடைக்குது. அப்போ இந்த ஏசியோட கம்ஃபர்ட் 3rd ரோக்கு எந்த அளவுக்கு இருக்கு? 2nd ரோல உட்காந்துருக்கிறவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு? 3rd ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ளோ அவங்களுக்கு தனியாகவே அங்கே வெண்ட் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் இந்த வெண்ட்டை நம்ம மூடிட்டு பேக்கில் யாரும் இல்லை அப்படின்னா இல்லை அவங்களுக்கு தேவையில்லை மூடிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து இன்னமும் நம்மளுக்கு தான் இங்கே சென்டர் ரோக்கு நல்லாவே வருது. ஸோ அதே மாதிரி இந்த சென்டர் ரோக்கும் 3rd ரோக்கும் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க அவங்க. அதாவது வெண்ட்டை இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏசியோடைய ஃபீல் வந்து நல்லாவே இருக்குது. 1ல வச்சாலே போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த சன்ரூஃப் வந்து உங்களோட வேரியண்ட்ல வந்து கிடையாது. அப்போ அந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு ரெக்வயர்ட் ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அன்னெசரி நினைக்கிறீங்களா? கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரெக்வயர்ட் ஃபீச்சர் தான். கிட்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக வந்து நம்ம அது போவோம். ஸோ மற்ற வண்டியில் பார்த்துட்டு கிட்ஸ் நம்ம வண்டியில் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அந்த ஒரு ரீசன் தான். ஆனால் அடிக்கடி நம்ம வெளியில் போகிறோம், ரொம்ப ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னும் போது கிட்ஸ் எல்லாம் அடிக்கடி கூட்டு போகணும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, நம்மளுடைய ஒர்க்கும் பாதி இருக்கும், ஸோ எப்போனா தான் ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது பெரிய நஷ்டத்தை. இந்த கேரன்ஸ்ல ஐ திங்க் சன்ரூஃப் இருந்தாலுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு சன்ரூஃப் தான் கொடுக்குறாங்க. சின்னதாக தான் இருக்கும். பட் அதில் பெனாராமிக் இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நான் எப்பயுமே யோசிப்பேன், நான் பெனாராமிக் சன்ரூஃப் கொடுத்தா பெனாராமிக் சன்ரூஃபாக இருக்கணும் கேரன்ஸை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் இருந்தா இது வரைக்கும் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த கிளாஸை மட்டும் பிளைண்டர் மட்டும் ஓபன் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம். அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம். ஓகே. இப்போ சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கியா மேல ஒரு கம்ப்ளைண்ட் எப்பயுமே இருக்கும், அவங்களோட பாடி இன்டெகிரிட்டி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஃபீட்பேக், ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, இந்த சேஃப்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த கேரன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேஃப்டின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் வந்து இதிலே 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே லோவர் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ் வந்ததுனால இதுலேயுமே அந்த 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ESP இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோயர் அப்படின்னும் கிடையாது. இன்னமும் அடிஷ்னலாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் ஆனால் இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் வேரியண்ட் அது மாதிரிலாம் போனோம்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தென் வந்து இந்த டோர் அந்த மாதிரி இந்த மெட்டல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனட்டை தூக்கும் போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், உங்களுக்கு அது கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு MPVனா அந்த வெயிட் இருந்தால் தான் அது வந்து வண்டி வந்து இதுவாக இருக்கும். இது வந்து எனக்கு மாருதியில் வந்து இந்த XL6 ட்ரை பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இதில் அதை விட பெட்டராக தான் இருக்குது. எனக்கு வந்து வெயிட் நல்லாவே ஃபீல் ஆச்சு. எனக்கு டோரோடைய தட் எஃபெக்ட்லேருந்து எனக்கு பேனட்டோடைய இதில் வந்து எல்லாமே வெயிட் நல்லாவே ஃபீல் ஆச்சு இதில். ஓகே. இப்போ இந்த இன்டீரியரோட குவாலிட்டி, ஓகே, இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கா, இல்லை எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால ஒரு மாதிரி லுக் அண்ட் ஃபீல் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மெயினாக வந்து கியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னாலே வந்து அவங்க ஃபீச்சர்ஸை வந்து அவங்க நிறைய கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் நான் இதுலேயுமே பார்த்தேன்.
சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் ஃபுல்லி லோடர் மாதிரி தான் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து இந்த பிளைண்ட்ஸு சன் பிளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ மற்ற வண்டியில் அது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டாப் எண்ட் மாதிரி போனோம், இதுலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ சீட் கவர்ஸ்லாம் நான் எதுவுமே போடலை. ஆனாலும் இந்த சீட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ லெதர் அண்ட் ரெக்ஸின் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டருக்கு கொடுக்குறாங்க, பின்னாடியும் தனியாக 2 கொடுத்துருக்காங்க. ஒரு அதே மாதிரி வாட்டர் ஹோல்டர், ஃபோன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி வெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா தனியாக 3rd ரோக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, லைட்டுக்கும் தனியாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டூயல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து மற்ற வண்டியை பிளெயினாக கொடுக்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் இருக்குது. ஓகே. ஸோ இதில் நிறைய ஒயிட் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது? கண்டிப்பாக ஒயிட்டு அது ஒன்று தான். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க கையை அப்படியே வச்சு வைக்கிறதுனால இதுலேயே நிறைய கரைங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து நம்ம அது துடைக்கும் போது வெளியில் எப்படி துடைக்கிறோமோ அதே மாதிரி உள்ளேயும் துடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அப்புறம் இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட டிரைவபிலிட்டி பற்றி வந்து நம்ம பேசலாம். இந்த டிரைவிங்க்கு அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கியர் பாக்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடலாம். இந்த ஐஎம்டி அப்படிங்கிற அந்த கியர் பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஐஎம்டி அப்படின்னும் போது நான் கேள்விப்படும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அது கிளச் இல்லாமல் வெறும் கீரை மட்டும் எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு யோசனையாக இருந்தது. இது போகலாமா வேணாமா, இது கிளச் இல்லாமல் கரெக்டாக அந்த டிரான்சிஷன்லாம் கரெக்டாக இருக்குமா, லேக் இல்லாமல் இருக்குமா அப்படின்லாம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம கிளச்சு ஹாஃப் கிளச் கொடுத்து எடுப்போம், ப்ரெஷர் பண்ணி நம்ம கிளச்சை வந்து வச்சு தான் நம்ம ஒரு கேமே விளையாடுவோமே. ஸோ இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அதுவே பார்த்துக்க போகுது. இது வந்து கிளச் இல்லாமல்னா எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு பெரிய ஒரு திங்கிங் இருந்தது. பட் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அது எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க சார் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த டைமில் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஐஎம்டி கிடைக்கல. வெறும் மேனுவல் பெட்ரோலில் தான் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ தட் அதனால் வந்து எனக்கு வந்து ஐஎம்டி அவங்க ப்ராமிஸ் பண்ணி எடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற ஒருத்தர் மூலியமாக தான் நான் ஐஎம்டி டெஸ்ட் பண்ணனேன். அப்போ வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து அது சென்ஸ் பண்ணுது அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஓட்டும் போது எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. நம்ம எப்படி கிளச்சை மாற்றி நம்மளே பண்ணுவோமோ அது பண்ணிக்க போகுது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே செகண்டு அப்படி தான் மாற்ற போகிறோம். நம்ம கொஞ்சம் ஸ்லோப்பு அந்த மாதிரி ஏரியாவில் எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மில்லி செகண்ட்ஸில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளச்சை கொடுத்து ஆஃப் கிளச்சில் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல இது என்ன பண்ணிடுது அப்படின்னா அது வந்து டோட்டலாக வந்து அந்த ஸ்லோப் ஹில் அசிஸ்ட் மாதிரி ஹோல்டு மாதிரி வச்சுக்குது அது. ஸோ நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் ரிவர்ஸ் போகாது வண்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்மூத்தாக நம்ம சரி. ஆனால் சம்டைம் வந்து என்ன பண்ணுதுன்னா இது நம்மளை டிக்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுது. நீ இந்த ஸ்பீடில் தான் போகணும், இல்லைன்னா நான் தராட்டிலே கொடுக்க மாட்டேன்னு பிபின்னு சவுண்டு வந்துட்டு நீங்கள் 3rd கியரில் சம்டைம் நம்ம புஷ் பண்ணி லோ ஸ்பீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போவோம். பட் இது அந்த விதத்தில் அளவே பண்ண மாட்டேங்குது. பட் அது எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டீங்க ஆக்சுவலாக? கரெக்டு. அது ஏன்னா இப்போ நம்ம 3rd கியரில் இருக்கோம், நான் சடனாக ஸ்லோ பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் இல்லை செகண்ட் கூட நம்ம எடுத்துருவோம் நம்ம மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா. இதில் என்னன்னா நீ செகண்ட் வந்தாலும் அது வந்து இண்டிகேஷன் காட்டிடும் ஃபஸ்ட்டு போ அப்படின்ற மாதிரி காட்டிடும். ஸோ நான் வந்து மேண்டேட்டரியாக நான் ஃபஸ்ட்டு போய் ஆகணும் அந்த நேரத்தில். ஸோ நான் செகண்ட் தான் போவேன் அப்படின்னா பரவாயில்ல, நான் செகண்ட் போயிட்டு அது கத்தினாலும் பரவாயில்லன்ட்டு நான் செகண்டில் எடுப்பேன் நான் சில டைமு. ஸோ அது ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த பீப் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்தது, ஒரு தப்பாக தான் நம்ம டிரைவ் பண்ணுறோமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு போய் மாற்றி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அந்த நேரத்தில். அப்போ அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த லேக் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? லேக் ரொம்ப இல்லை, அந்த ஒரு லேக் எனக்கு வந்து ரொம்ப ஏடியை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லேக் நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏன்னா ஸ்லோ ஆகிட்டு தான் வண்டி வந்து அதனுடைய இது பண்ணும். அது இல்லைன்னா அதுவே கம்மி பண்ணி எடுத்துக்கும். இது நம்ம உடனே டக்குன்னு நம்ம அது சென்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்குள்ள நம்மளே இதில் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போது இந்த இன்ஜினோட NVH ஓகே, ஸோ டீசல் அப்படிங்கிறப்போ அந்த ரம்பிள்னஸ் வந்து உள்ளே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஹூட்ல இருந்து எந்த நாய்ஸ் வர்ற ஃபீல் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த NVH பற்றி? இந்த ஆம்பியன்ஸோட இன்சுலேஷன்லாம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க? ரோட் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? மெயினாக வந்து இதில் அந்த வண்டி எடுத்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த நாய்ஸ் கூட எனக்கு கிடையாது. இப்போ இருக்கிற நாய்ஸ் கூட கம்மியாக தான் இருந்தது.
கொஞ்சம் ரன் ஆன் ஆச்சு. இப்போ ஒரு 16,000 15,000 மேலே கிராஸ் ஆனதுனால அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட நாய்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ உள்ளே வருது. ஸோ மற்றபடி வந்து எனக்கு வந்து டீசல் இன்ஜினோடைய நாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது, இன்க்ளூடிங் நான் வந்து இனோவா கூட சொல்லுவேன் நான். ஸோ இதில் வந்து இன்ஸ்டலேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து ஹுண்டாய் அந்த குரூப்போட இன்ஜின் நல்லாவே இருக்குது. அந்த சிஆர்டி இன்ஜின் நல்லா இருக்கு. சிஆர்டி இன்ஜின் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பவர் அப்படிங்கிறது, ஸோ இந்த கேரன்ஸில் இந்த டீசலில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வண்டியோடைய பவர் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துலலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம புஷ் பண்ணி நம்ம வண்டி ரேவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த பவர் வந்து உண்மையாலுமே சாலிடாக நம்ம நினச்சதை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இந்த கேப்பில் நம்ம ஓவர்டேக் பண்ணிட முடியும் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக அது வந்து இதை வந்து பவர் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குது. ஸோ அது டீசல் இன்ஜின் அப்படின்றதுனாலே எனக்கு தெரியல எனக்கு. பட் ஆனால் அந்த பவர் வந்து தேவையான பவர் வந்து எடுத்து கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டு சிட்டிக்குள்ளே நான் ஓட்டும் போது அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹைவேல கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகுது. பட் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட்டை இதை கட் பண்ணிலாம் ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் வந்து வண்டியில் ஓட்டும் போது நான் வந்து அது யோசிச்சு நான் அதை யோசிக்கல. இது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்ற யோசிச்சுலாம் நம்ம வந்து ஓட்டுற மாதிரிலாம் இல்லை. வண்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம போகும்போது சில கான்ஃபிடென்ட் அதுவாக கிரியேட் ஆகும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம் இல்லை ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னும் போது ஒரு டேர்னிங் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் அது அந்த ஸ்பீடில் நம்ம அதை எய்ம் பண்ண முடியும். எய்ம் பண்ண நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் 100ல் போய் நம்ம அந்த ஒரு கர்வ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வண்டியில் இருக்குது. மெயினாக அந்த மதுரை அந்த சைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே போயிட்டே இருப்போம். திடீர்னு அப்படியே டேர்ன் அடிச்சுட்டு அந்த ஏர்போர்ட் ஆண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். டக்குன்னு திரும்புற மாதிரி இருக்கும். ஆனால் ரோடு நல்லா அழகாக இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து 120ல் போய் நம்ம திருப்புறோம்னா கூட அந்த கான்ஃபிடென்ட் வந்து இந்த வண்டியில் வருது. சூப்பர். ஓகே, பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது? பிரேக்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அஃப்கோர்ஸ் ஏபிஎஸ் இருக்கிறதுனால இது வந்து நாலு வீலுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து டக்குன்னு நம்ம ஒரு 80ல் போயிட்டு கூட டப்புன்னு நம்ம கொண்டு வரோம் 20ல் கொண்டு வரோம்னா கூட எந்த ஒரு அந்த சவுண்டு அந்த கீச் அந்த டயர் நாய்ஸ் வராமலே நம்ம வந்து பிரேக் பண்ணி நிறுத்திடலாம். இப்போது கண்டிப்பாக நைட்டில் இந்த காரை ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க ஹைவேல. ஹெட்லைட்டோட த்ரோ விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹெட்லைட் த்ரோ வந்து இதில் கொஞ்சம் இதில் எனக்கு வந்து ஹாலோஜன் இருக்கிறதுனால அது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேபி வந்து இது வந்து எல்இடியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் இருக்குது இந்த வேரியண்ட்டில் வந்து ஹாலோஜன் தான். ஸோ அதில் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து ஹைபீம் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ஹைபீம் போட்டே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்இடியாக இருந்தால் அது ப்ராப்ளம் இருந்திருக்காது. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியாச்சு. அஃப்கோர்ஸ் எந்த காரை எடுத்தாலும் நெகட்டிவ்ங்கிற விஷயம் இருந்தே இருக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் கியா வந்து கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்வீங்க? அது வந்து எனிதிங்காக இருக்கலாம், பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபீச்சர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப ப்ரைஸிங் அதிகமாக வச்சு சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த டிஸ்கவுண்ட்ஸு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அது அடமெண்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஜென்ரல் அதுக்கப்புறம் வண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் வந்து இந்த ஐஎம்டி வேரியண்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த லேக் ஃபீல் இருக்க தான் செய்யும். மற்ற மேனுவலும் சரி ஏடி கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். பட் ஆனாலும் அந்த ஒரு ஃபீல் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ தென் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்களே. அவங்க ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்களே. ஸோ இதை கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் அவங்க வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து க்ளோஸ் டு நீங்கள் சொன்னீங்க ஒரு 18.5 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி. ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு இது வந்து ஒரு ஒர்த்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது ஓவர் ப்ரைஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது ஓவர் ப்ரைஸ்ன்னும் போது நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு இதுவே மேனுவல் கீராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதோட கம்மியாகவே கிடச்சிருக்கும். ஸோ இங்கே நம்ம ஐஎம்டி போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு காஸ்ட்டு கொஞ்சம் அது நீங்கள் வாங்கும்போது மேனுவல் கிடையாது. நான் போகும்போது டீசல் மேனுவல் கிடையாது, ஐஎம்டி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற எம்பிவிஸ் கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ப்ராக்டிக்கல் மைலேஜ் அதிகம் இதில். ஸோ அப்படின்னும் போது இதை வந்து நம்ம காஸ்ட் கொஞ்சம் அதை நம்ம
இதுவாக ஆகாது நம்மளுக்கு, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக ஃபீல் ஆகாது. ஓகே, உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயும் ஹைவேலையும் இதோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது? சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் தரும், அது 12 to 13 தரும் மேக்ஸிமம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லோடரில் சொல்கிறேன். ஓகே, ஃபுல் லோடரில் 12 தான், அது ஆமாம் மேக்ஸிமம் 12 தான் தரும், 11-12 தான் தரும். 13 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் ஒரு 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு கொடுக்கும். ஹைவேஸில் வந்து இப்போ நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட போயிட்டு வந்திருந்தோம், நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு வந்தோம். 1800 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3 பேர் போனோம், ப்ளஸ் வந்து லக்கேஜ், அப்புறம் வந்து இந்த தண்ணி கேன் அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர்ஸ் 17.5 எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து மைலேஜ் கொடுத்தது. எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் போயிட்டு வந்த ஸ்ட்ரெச் எல்லாமே கணக்கு. உங்களோட ஸ்பீட் வந்து ஆவரேஜா 80 to 100 எடுத்துக்கலாம்? இல்லை நான் 100 to 110 நான் சொல்கிறேன் நான். ஓ, அதுக்கே வந்து உங்களுக்கு 70 to 80? ஆமாம் நான் வந்து கொஞ்சம் நான் பார்த்து 80 to 100லாம் ஓட்டி இருந்தேன்னா நான் கண்டிப்பாக 20 எடுத்திருப்பேன் நான். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 பேர் தான் போனோம், ஸோ லக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக தான். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 16 கொடுத்துரும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மைலேஜ் வந்து கிளஸ்டரோட மைலேஜா இல்லை நீங்கள் டேங்க் டு டேங்க் செக் இல்லை நான் டேங்க் டு டேங்க் செக் பண்ணது சொல்கிறேன். ஆனால் என்ன ஒரு பியூட்டினா இதில் கிளஸ்டர்லையும் டேங்க் டு டேங்க் செக் பண்ணும்போது இதில் வரது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. கியாவோட சர்வீஸ் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் டீடைலா பேசலாம். ஏன்னா நீங்க ஒரு 15000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு 3 சர்வீஸ் முடிச்சிருப்பீங்களா? 2 சர்வீஸ் முடிச்சிருக்கேன். 2 முடிச்சிருக்கீங்க. அப்போ கியாவோட சர்வீஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க நம்ம சொல்ற ப்ராப்ளத்தை கரெக்டா அட்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? அவங்க வந்து கண்டிப்பா கியா சர்வீஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஏன்னா வந்து நான் இங்க ஒரு தடவை வந்து வேலூர்ல கொடுத்துருந்தேன், ஒரு தடவை சென்னையில கொடுத்துருந்தேன். 2 பேருமே நம்ம வண்டி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இத்தனை இதில் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த டோர் பிக்கப், ஏன்னா வந்து நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் கியா கிடையாது, ஸோ லிமிட்டடாக இருக்கிறது அப்படின்றதுனால நம்மளுக்கு என்னன்னா நேரில் போய் இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற போது அவங்களே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்களே வந்து வண்டி எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு. அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்றது? அதுக்கு சார்ஜஸ் பண்றது கிடையாது. ஓகே, ஒரு சில ஷோரூம்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது. பெய்ட் சர்வீஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. ஆனால் அதுவும் மினிமலாக தான் ஒரு 250 to 300 அந்த மாதிரி தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகே, ஒரு சில ஷோரூம்ஸ் வந்து இப்பயுமே சார்ஜஸ் பண்றாங்க. பட் ஆனால் நான் இங்கே காட்டு பக்கம் அந்த மாதிரிலாம் விட்டேன். ஸோ அங்கே வந்து இது மாதிரிலாம் சார்ஜஸ் பண்ணுறது ஃபைன். இப்போ நீங்கள் ஹுண்டாய் காரும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கியாவோட காரும் யூஸ் பண்ணுறீங்க. ஹுண்டாய் வர்சஸ் கியா, இது சர்வீஸில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹுண்டாய் தான் நல்லா இருக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சர்வீஸ் அதிகம், ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸஸும் நான் நிறைய போயிட்டு வந்திருக்கேன் நான். இதை விட அதில் அதிகமாக போயிருக்கேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு இன்னும் அதில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் இந்த கேரன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் கால், அதாவது இந்த காரா அப்படிங்கிற ஒரு ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு வந்த இந்த காருக்கு பதிலாக இன்னொரு கார் சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? கிறிஸ்டா தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அப்போ அந்த கிறிஸ்டாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது ரொம்ப பட்ஜெட் அதிகம். பட்ஜெட் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லாத பிரச்சனை. ஓகே, சூப்பர். இப்போ இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஓட்டின வரைக்கும் ஒரு மாதிரி சாஃப்டர் சைடில் தான் இருக்கு. சிட்டிக்குள்ள இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கு? ஹைவேல இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு? சஸ்பென்ஷன் வைஸ் இதில் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து மற்ற காரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓட்ட உடனே அந்த சவுண்டு வர ஆரம்பிக்கும், தடன்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நான் வந்து வெயிட்டாக பள்ளத்துலலாம் கூட விட்டுருக்கேன் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட எனக்கு வந்து இன்னமும் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே எனக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சிட்டிக்குள்ளேயும் சஸ்பென்ஷன் நல்லாவே, நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே ஏறும் போது எங்கேயும் தட்டுறதும் இல்லை. ஸோ இது வந்து அந்த ஒரு ஸ்மூத்தராக போயிட்டு கரெக்டாக அந்த நிற்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ப்ரோ, இப்போது இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அதை ஓவராலாக நம்ம பேசாமல் ஒரு கேட்டகரியாக நான் சொல்கிறேன், அதில் 5க்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்பிவி அப்படிங்கிறதுனால அந்த ப்ராக்டிகலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காரோட ப்ராக்டிகலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள், அதாவது அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் வந்து நீங்கள் கொடுப்பீங்க? அதுக்கு வந்து நான் 4 தருவேன். நான் ரேட்டிங் 4 கொடுப்பீங்க. ஓகே, கிரேட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்ஜினோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதுக்கு 3.5 கொடுப்பேன். ஓகே, கியர் பாக்ஸ், இந்த ஐஎம்டி அப்படிங்கிற இந்த கியர் பாக்ஸ்க்கு நல்லா இருக்கு. ஓகே, ஆனாலும் அந்த ஒரு லேக் இருக்குனால 3.5 கொடுப்பேன். 3.5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மைலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4.5 கொடுப்பேன் நான் மைலேஜ். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல பெரிய மைலேஜ். ஓகே, சேஃப்டி 3. ஓகே, ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 4. கியாவோட சர்வீஸ் அதுவும் 4 தான். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த டீசல் கியா கேரன்ஸுக்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 4.
ஓகே கிரேட். உங்கள் காரையும் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours நம்ம இந்த ஷூட் ஒன்று பண்ணியிருக்கிறோம். உங்களோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கேரன்ஸ் அப்படிங்கிறது இந்த எம்பிவியில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு காராக வந்து இருக்கும். அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் நீங்கள் கேரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டீசல் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றின ஒரு ஃபீட்பேக் மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி கொடுக்குறோம். அதில் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.